ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜவ்வரிசி வச்சு வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். நல்லா பொடுசாக இருக்கிற ஜவ்வரிசியை பார்த்து எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா செய்கிறதுக்கு சரியாக வராது. இந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ஜவ்வரிசி பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க. இது 1.5 கப் அளவு எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் நல்லா பிசைஞ்சு கழுவுனீங்கன்னா அதிகமாக அதுலேருந்து தூசி வர மாதிரி இருக்கும். நல்லா கழுவினா தான் அதெல்லாம் போகும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2-2.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கும். இது ஒரு வடிகட்டியில் மாற்றி தண்ணியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா வடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் ஜல்லடையில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நட்ஸ் இதை விட அதிகமாக சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இது ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பேனில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். இந்த நெய்லேயே நம்ம இந்த ஜவ்வரிசியை வறுத்து எடுக்கணும். ஜவ்வரிசி வறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் கூட லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் பரட்டி விட்டு ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு இதிலேயே ஜவ்வரிசி 3/4 அளவு வெந்துடும். இந்த மாதிரி கீழேருந்து மேலே நல்லா கிளறி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஜவ்வரிசி வெந்து வந்திருக்கு. கையில் எடுத்து நல்லா அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் மாவாக ஆகும். அந்தளவுக்கு நம்ம டைம் கொடுத்து வறுத்து எடுத்துக்கணும். எனக்கு சரியாக 7 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம இப்போ சுகர் பவுட்ரு சேர்க்கணும். 1.5 கப் ஜவ்வரிசிக்கு சரியாக 1.5 கப் அளவுக்கு சுகரை நல்லா பொடி பண்ணி எடுத்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சுகரை மொத்தமாக சேர்த்துறாமல் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கணும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு முதல்ல சேர்த்துருக்கேன். இது சக்கரை நல்லா முதல்ல கரைஞ்சி வரட்டும். இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாதான் இந்த ஜவ்வரிசியில் நல்லா எல்லா பக்கமும் சக்கரை போய் சேரும். நல்லா உங்களுக்கு இனிப்பு எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்கும். இப்போ நல்லா உருகி இந்த மாதிரி கலந்ததும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா சுகர் பவுடரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே போலவே கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை பொடி சேர்த்து நல்லா கரைஞ்சதும் இன்னொரு தடவை சேர்த்து அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் இனிப்பு ஒன்று போல் போய் சேரும். இப்போ நான் சரியாக 1 கப் அளவுக்கு சக்கரை ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இனிப்பு அதிகமாக சேர்த்துக்காதவங்க 1.25 கப் அளவுக்கு எடுத்தால் கூட போதும். நீங்கள் எவ்வளோ இனிப்பு எடுத்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா சக்கரை பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து முடிச்சாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக கலர் பவுட்ரு சேர்க்கணும். கலர் பவுட்ரு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோ ஜவ்வரிசியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறது அவ்வளோவா ஒன்றும் டேஸ்ட்டு தெரியாது. நான் கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இந்த கலர் நல்லா எல்லா பக்கமும் போய் படுற மாதிரி கலந்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் தண்ணியில் இந்த கலர் பொடியை சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஜவ்வரிசி திரும்பவும் கெட்டியாகி வந்திருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பேன்லேருந்து தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இதில் நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்த நட்ஸையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த நட்ஸும் நல்லா எல்லா பக்கமும் போய் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். ஓரளவு நல்லா சூடு ஆறுனதும் இது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி லட்டுவாக பிரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி லட்டுவாக செய்ய விருப்பம் இல்லைன்னா சின்ன சின்ன பவுலில் போட்டு அந்த பவுலில் உள் பக்கத்தில் நல்லா நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு
தேவையான அளவு இந்த ஜவ்வரிசி மிக்ஸ் எடுத்து சேர்த்துட்டு நல்லா அமுக்கி விட்டு ஒரு ஷேப்பில் செஞ்சு நீங்கள் அதையும் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் செஞ்சு சர்வ் பண்ணலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாகும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிற லட்டெல்லாம் விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.